இருக்கு, கட்டினா நல்லா இருக்குமா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் இதே மாதிரி எடுத்துருவோமா? ஆமா, இதே மாதிரி எல்லாரும் ஒண்ணா எடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆடி மாசம் கோயில்ல கூழு ஊத்துவாங்கல, அப்ப எல்லாம் ஒண்ணா கட்டலாம். ஆமா, அதுவும் சரிதான். எக்கோ, அப்ப எல்லாருக்கும் இதே சேலையை ஆர்டர் பண்ணிரலாம்ல? ஆமா, எங்களுக்கு சரிதான். அப்பனா எத்தனை பேருக்கு வேணும்? எனக்கு, சரசுக்கு, பத்ராளிக்கு, பெரிய பொண்ணு, நீ, அப்புறம் சாந்தி, இந்த சாந்தா, வேற யாருக்கு? அவ்வளவுதான் உமா, எல்லாருக்கும் சொல்லிடு. சரிக்கோ. உமா, அப்படியே என் மருமகளுக்கும் சொல்லிடு, அவளும் நம்மளே மாதிரி ஒரே மாதிரி உடுக்கட்டும். அவளுக்கும் சொல்லிடு, நான் காசு கொடுத்துறேன். சரிக்கோ. அப்பனா ஒரு 8 சேலை போல வருமா? 8 சேலை கணக்கு சொல்லிடுட்டா? சரி சொல்லு உமா. என்ன இந்த காப்பர் சாரியில இந்த மெரூன் கலர்ல ஒரு 8 சேலை தாங்கண்ணே. சரிம்மா. கடைக்காரரே, எவ்வளவு இந்த சேலை? 1500 ரூபாய்மா. என்ன இப்ப டிஸ்கவுண்ட் தானே ஆடி தள்ளுபடிக்கு? என்ன 1500 ரூபான்னு அதே விலையை சொல்றியே? ஆமாம்மா, ஒவ்வொரு சேலைக்கு ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சேலைக்கு 20% தான்மா டிஸ்கவுண்ட். அவ்வளவுதான் குறைப்பியலா? பாதிக்கு பாதி குறைக்க முடியலாக்கும். அதெல்லாம் வேற மாதிரி கிளாத்துக்கு வேற சாரீஸ்க்குலாம் அப்படி 50%மா. ஒவ்வொரு சாரீஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். அம்மா சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். கூழு ஊத்துறதுக்கு கொடுக்க தானே இருந்துட்டு போட்டு அதை சரி சொல்லிடு. அவ சரிண்ணே, இதுல ஒரு 8 சேலை கொடுங்க. 8 போதுமா? போதும் போதும், 20% தானே போட்டிருக்கிய, வேற 1000 சேலையை எடுப்பவே. சரிம்மா, வேற சேலைகள் பாக்குறீங்களா? எடுத்துக்கட்டமா? நிறைய 50% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கம்மா, பாக்குறீங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு எல்லாமே ஒன்று எடுத்தா 3 ஃப்ரீன்ற மாதிரிலாம் ஆஃபர் போட்டிருக்காங்கம்மா. போய் பாருங்கம்மா. சேலையிலையும் அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க பாக்குறேன்னா சொல்லுங்க, எடுத்து காட்டுறேன். ஆடி ஆஃபர்லாம் அள்ளிட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க 10% 20% ஆஃபர் போட்டா வேற எங்க வாங்க? ஆமா, கடை முழுக்க 50% போட்டுட்டு 10% 20% தான் குறைக்கிய. நாங்க என்னமா பண்ணுவோம்? நாங்க சேல்ஸ்மேன். கடையில என்ன ஆஃபர் போடியாவளோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். லட்சுமி அக்கோ, நான் ஒரு 4 நல்ல சேலை எடுக்கலான்னு பார்த்தேன்க்கோ. உன் வீட்டுக்காரன் உனக்கு காசு அனுப்பி விட்டுட்டேனாக்கோ? எங்க மாமியார் எங்க கூட தானே இருக்கு. இந்த தடவை அவைய அம்மைக்கு அனுப்பாம எனக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டாரு. அதனால நான் 4 நல்ல சேலை எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன்க்கோ. உடுக்க நல்ல சேலையே இல்லை. ஆமா, நானும் சிம்பிளா கட்டுறதுக்கு 4 சேலை எடுக்கணும்னு பார்த்தேன். சரி, அப்போ உனக்கு முதல் நல்ல சேலை 4 இதில் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் எனக்கு எடுக்க போவோம். சரிக்கோ. உமா, நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா பார்ப்போம். நாங்க ஒரு 4 சேலை பார்க்கட்டும். சேலை எடுக்க புரியலோ? குரூப் சேலை மட்டும் தான் எடுப்பீங்களோன்னு பார்த்தேன். ஆடி ஆஃபருக்கு ஒரே ஒரு குரூப் சேலை எடுக்க தான் வருவாங்களோ, வேற துணி எடுக்க மாட்டாவளோ? இந்த பக்கம் வா முத. என்ன 4 நல்ல சேலை நறுக்குன்னு காட்டுங்க பார்ப்போம். பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். பெரிய பொண்ணு லட்சுமி அக்காக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்தது நிறைய காசு கையில இருக்கு போலயே. நல்லா நிறைய சேலை எடுக்காவல. நீ உன் புருஷன்ட்ட காசை வாங்கிட்டு வர வேண்டியதானே? எதுக்கு வெறுங்கையாட்டிட்டு வந்தா? எங்க வீட்டுக்காரர் எனக்கு அப்பவே எடுத்து கொடுத்துட்டாரு. அதனாலதான் நான் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு காசு வாங்கிட்டு வரல. அப்பனா நீ வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே? எதுக்கு எங்க கூட வந்தா? நீங்களா என்ன துணி எடுக்கியன்னு பாக்காண்டாமா? பஸ் ஃப்ரீ தானே, அந்த அளவு கூட ஒண்ணா வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு, நான் என்ன துணி எடுக்கேன் ஏது எடுக்கேன்னு பாக்கலான்னு வந்தா. அப்படியா? நீ எடுத்து முடிச்சிட்டியோ? உனக்கு அவ்வளவுதானே போதுமோ? ஆமா, நான் எல்லாம் எடுத்து பில் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன் நீ சேலை எடுக்கலையா? சேலை எடுத்தது வீட்டுல நிறைய இருக்குமா, கட்டவே மாட்டேங்கிறேன். வேற எதுக்கு போட்டு அதை எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி மாடர்ன் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இந்த தடவை. இந்த சாரீஸ்லாம் பாருங்கம்மா, புது மாடல், புது கலெக்ஷன், எல்லாம் அருமையா இருக்கும். பார்டர் பாருங்க, நல்லா அழகா மயில் படம் போட்டு இருக்கு பாருங்க, அழகா இருக்கும். எடுத்து பாருங்க கையில. இங்க பாரு லட்சுமி, இந்த ரோஸ் கலர் அழகா இருக்குல்ல? ஆமா லட்சுமி, அழகா இருக்கு. இந்த சேலையை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? பரவாயில்லக்கா, நீங்க எடுங்க. உனக்கு வேணும்னா நீ எடு சரசு, இல்லைன்னா நான் வேற பாத்துக்கிடுறேன். இல்லக்கா பரவாயில்ல, நீங்க எடுங்க, நான் வேற பாக்கேன். இதை பாரு சரசு, இது நல்லா மாங்காய் போட்ட டிசைனா இருக்கு பாரு, பழைய மாடல் மாதிரி. நமக்குலாம் முன்னாடி மாங்காய் போட்ட டிசைன் தானே பிடிக்கும். இந்த சேலையில நம்ம நியூ மாடல்ல அழகா இருக்கு, பார்டர்லாம் அழகா இருக்கு பாரு. இதை எடுக்கிறியா? எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா இதை கட்டினா அருமையா இருக்கும். பெசடிக்கு இதை எடு சரசு. ஆமா பத்தியிலாக்கோ, கல்யாணத்துக்கு எங்கேயும் போனோன்னா இதை கட்டிக்கிடலாம். சரி, நான் அப்ப இதை எடுக்கேன். சரசு, கொஞ்சம் அந்த தேன் கலர் சேலையை எடு. ஏது இதுவாக்கோ? ஆமா அதுதான். ரொம்ப நாள் அந்த மாதிரி கலர் சேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கு, எனக்கு கிடைக்கவே மாட்டேனுச்சு. இந்த பார்டர்ல அழகா இருக்கு. இந்த சேலையும் எடுத்துக்கிட வேண்டியதுதான். என்ன பத்திராளியக்கோ, எல்லா சேலையும் எனக்குன்னு எடுத்த மாதிரி இருக்கு, மருமவளுக்கு ஒன்னும் எடுத்த மாதிரி இல்ல. அவளுக்கு வேணா அவ புருஷன் எடுத்து கொடுப்பான், நான் தான் எடுத்து கொடுக்கணும் அதுக்கு. அதான் எல்லாருக்கும் குரூப் சேலை எடுக்கும்போது அவளுக்கு ஒரு சேலை எடுத்திருக்கல, வேற என்ன வேணும்? இல்ல பத்திராளியக்கோ, சும்மா கேட்டேன். என்ன சொல்றியே பாக்கலான்னு. நல்லா கேப்பாளுவ, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் கேப்பாளுவ. சரசு, இந்த சேலையும் ஒண்ணு எடுப்போமா, ரோஸ் கலரு? பாத்தியா பெரிய பொண்ணு, உங்க மைனிய வயசான காலத்துல எப்படி துணி அழகழகா எடுக்குதுன்னு பாரு. என்னமோ இப்பதான் கல்யாண பொண்ணு மாதிரி. அவிய கிட்ட காசு இருக்கு, எடுக்காவ. நம்ம கிட்ட காசு இல்ல, அதான் ஓரமா கிடக்கும். அவிய காசா அது? உங்க அண்ணன் காசு தானே, உங்க அண்ணன் சம்பாதிக்கிறதுல தானே உங்க மைனி வாங்குது. நீ உங்க மைனிட்ட உனக்கு 4 சேலை எடுத்து கேட்க வேண்டியது தானே. அது மருமவளுக்கே ஒரு சேலை தான் எடுத்து கொடுப்பேன்னு எடுத்து கொடுக்கு, வேற நமக்கு எடுத்து தந்துருமோ? வாயை முடிக்கிட்டு சும்மா இருவுமா. நீ கேளு, உங்க அண்ணன்ட்ட போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே. என்ன மைனி கூட கடைக்கு இப்படி வந்தேன், என் கையில
காசு இல்ல, நான் ஒரு 4 சேலை எடுத்துக்கிடட்டுமான்னு கேட்க வேண்டியது தானே நீ. சேச்சா நான் எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் கேட்க மாட்டேன். அவன் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான். எனக்கு அவன் பாசம் வச்சிருந்தாலே போதும். பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கிய நீ. நீ உன் வீட்டுக்காரோட தங்கச்சி இந்த மாதிரி கேட்குது துணி எடுத்து கேட்டு நீ எடுக்க விடுவியா? என் புருஷன்கிட்ட நல்லா கேட்பாள் அவ வந்து, நான் எடுக்க விடுவேனோ? உனக்கு வந்தா ரத்தம், மத்தேலுக்கு வந்தா தக்காளி சட்னியா? வாயை முடிக்கிட்டு இரு. சரி நீ எடுக்க விட மாட்ட, ஆனா உங்க அண்ணிட்ட ஃபோன் பண்ணி மட்டும் கேப்பியோ? எங்க அண்ணன்ட்ட நான் கேட்பேன், அவன் பொண்டாட்டிக்கெல்லாம் எடுத்து கொடுக்காங்களா, எனக்கு எடுத்துதான்னு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி தானே அந்த பிள்ளையும் நினைக்கும். வாங்கிட்ட பேசாவாத பெரிய பொண்ணு, நீ இப்படி பிச்சைக்காரியாவே தான் லாஸ்ட் வரைக்கும் கிடப்பா. பரவாயில்ல, எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தா போதும். சரி லட்சுமி அக்கோ, இந்த சேலைகள்லாம் போதும் எனக்கு. 4 சேலை ஆச்சுங்களா, இதுக்கு எவ்வளவு என்னன்னு கேட்டே பில்லை போட்டுட்டு போவோம். சரி நம்மள ஒரு 2 சேலை எடுப்போம். இந்த மெரூன் கலர் ஒன்று நல்லா இருக்கு, இந்த அரக்கு கலர் ஒன்று நல்லா இருக்கு. இந்த 2 எடுத்துக்க வேண்டியது நம்ம. சரி என்ன, நாங்கள் எடுத்துக்க சேலைக்கெல்லாம் விலை எல்லாம் அதிகமாக போட்டிருந்த மாதிரி இருக்கு, குறைப்பியல்ல? ஆமாம்மா, பில் கவுண்டர்ல பில்லை பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. சரி அப்போ நாங்கள் தர சேலையெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணுங்க. சரிம்மா, பசங்களுக்குலாம் 1 எடுத்தா 3 ஃப்ரீ, போய் அதையும் பாருங்கம்மா. ஆமாக்கோ, சதீஷுக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. சரி வச்சுக்க, அங்கே போவோம். பிள்ளைகள் வேற துணி எடுத்துருப்பாளுவே. சரிண்ணா, அப்போ நான் இதுக்கெல்லாம் பில்லை போடுங்க. சரிம்மா. பிள்ளைகளா, நீங்க எடுத்த துணியெல்லாம் பில்லு போட்டாச்சுல, காசு கட்டிடலாமா? கட்டிடலாமா. இந்தாங்கம்மா, நீங்க எடுத்த துணியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. இவ்வளவு துணி எடுத்திருக்கோம், கட்டப்பை கிட்ட போய் ஒன்னையும் காணோம். எக்கோ என்ன 20,000க்கு துணி எடுத்திருக்கோம், வெறும் கட்டப்பை மட்டும் கேக்குறியே? ஒரு சூட்கேஸ் கேளுங்க. ஆமா, எல்லா கடையிலும் ஆடி ஆஃபருக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பையி, ஹேண்ட்பேக், ஸ்டிக்கர்னு நிறைய கொடுக்காவ ஆஃபருக்கு. நீங்க என்ன துணியை மட்டும் தாரியா, ஒண்ணும் இல்லையா? ஆமா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட கொடுக்கலையா? நீங்க ஒரு கட்டப்பை கூட கொடுக்கலையே. நாங்க வெளியே தெருவே சந்தைக்கு கிந்தைக்கு எடுத்துட்டு போனாலும் யூஸ் பண்ணுவோம். நீங்க கட்டப்பை தந்தாலாவது கொஞ்சம் மனசரங்கம். என்ன நீங்க ஒண்ணும் தராம இருக்கியே? 20,000க்கு துணி எடுத்துருக்கோமே. ஏம்மா இப்பெல்லாம் அது எதுவும் கொடுக்கறது இல்லம்மா. சும்மா சொல்லாதீங்க அண்ணே, உங்க கடை கட்டப்பை தான் எல்லாம் வச்சிருக்காவே. ஒரு 4 கட்டப்பை கொடுங்க. இவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுத்திருக்கோம், 4 கட்டப்பை தர வேண்டியதாக்கும். நாங்க எடுத்த துணிகளுக்கு நீங்க சூட்கேஸே தரணும். நீங்க எதுவும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு தான் சூட்கேஸ் கொடுப்போம். ஆமா, 1 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? நாங்க என்ன கல்யாணத்துக்கா துணி எடுக்கோம்? இந்தாங்கம்மா, வேணா ஒரு 4 கட்டப்பை மட்டும் தான் தர முடியும், வேற எதுவும் தர முடியாது. சூட்கேஸ்லாம் கேட்காதீங்க. நாங்க எப்படிங்க பாத்தியா ஜோனி, வழக்கம் போல நம்ம அம்மா எப்படி கேட்டு வாங்கினான்னு. இவ சந்தியா, ஒரு சில கடைகள்ல ஸ்கூல் பேக்கு, கேனு, வாட்டர் பாட்டில் நிறைய கொடுக்காவன்னு சொன்னாவ. இங்கேயும் ஏதாவது தருவாவன்னு நினைச்சேன், தரமட்டேன்னு தரந்தாளு. வெளியே 50% ஆஃபர்னு சொல்லி போட்டுட்டு உள்ள 20% 10% ஆஃபர் போடுறீங்க. கேட்டா துணியை பொறுத்து, அதை பொறுத்து, இதை பொறுத்து நீ ஏமாத்திரியே, 4 கம்பு பைய தம்பி ஏமாத்திரியே, சூட்கேஸை தராம. சரி லட்சு, கிளம்புங்க போதும் கிடைச்சது வரைக்கும் லாபம்னு கிளம்புங்க. கம்பு பையாவது தந்தவல்ல. அடுத்த தடவை நாங்க உங்க கடைக்கு வரணுமா வேண்டாமா நாங்க தான் முடிவெடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எல்லாம் போங்க, வீட்டுக்கு போலாம். என்ன வாயை பார்த்துட்டு நிக்கிய? கிளம்புங்க. ஏம்மா, நம்ம கடை விளம்பரத்தை போடுவீல்ல நீங்க? ஓஹோ, விளம்பரத்தை போடணுமா? விளம்பரத்தை போட்டுருவோம். பெஸ்ட் சரவணாதான் பெஸ்ட் போட்டுருவோம். லெஜெண்டை போட்டு விட்டுருவோம். எங்களுக்கு ஒரு சூட்கேஸ் கொடுத்துருக்கலாம். சூட்கேஸ் தரலனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பேகு, கீக்கு, வாட்டர் பாட்டில், ஹாம்பஸ் டப்பாயாவது ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஒன்றும் கொடுக்கலல்ல. அதனால லெஜெண்ட் இறக்கிற வேண்டியதுதான். ஏம்மா, நீங்க விளம்பரம் எடுத்துட்டு இருந்தது யான் துணி கடை. அது எங்களுக்கும் உனக்கும் தானே தெரியும். நாங்க லோக்கல் சேனல்ல போய் லெஜெண்டோடதுன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? வெளியே 50% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு உள்ள 10% 20% தான் டிஸ்கவுண்ட் பண்றீங்க. நல்லா கொள்ளையடிச்சிட்டு உங்களுக்கு விளம்பரம் வேற ஒரு கேடா. ஆமா, எல்லாம் பழைய மாடலு, பழைய துணி, பழைய சரக்கெல்லாம் ஆஃபர்ல போட்டு வச்சிருக்காவ. ஆமா, எல்லாம் 4 நாள்ல இத்து கிழிஞ்சு போய் கிடக்கும். ஏம்மா, இது எல்லா கடையிலயும் எல்லா ஆர்டரும் பண்றது தானம்மா? நீங்க என்ன இங்க புதுசா பேசிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படிதான் பேசுவோம். வரட்டுமா? பை. ஆமா, ஓகே, பை. இவ்வளவு எந்த ஒரு காரியவளா இருக்கும்? இந்த அட்டகாசம் பண்ணிட்டு போறாளுவே. இந்த மூஞ்சிவளெல்லாம் ஒரு போஸ்டர் அடிச்சு கடை வாசல்ல ஒட்டிரணும். அடுத்த தடவை இந்த மூஞ்சிவள உள்ள அனுப்பாதீங்கன்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதா உங்களுக்கு இந்த வீடியோ